ஒரு கட்டடத்தோட நடு கூடம். பின்னால 2 அறையோட கதவுங்க ஒருக்களிச்சிட்டு இருக்கு. மற்ற அறைகள்லாம் தெரியல. கூடத்தோட நடுவில் பெரிய மேஜை கிடக்குது. வலப்புற மூலையில் ஒரு நாற்காலி. வைத்தியநாதனும் கந்தப்பனும் ஒரு நோயாளியை சுமந்துக்கிட்டு கூடத்தில் வலப்புற வழியா நுழையிறாங்க. ஒருத்தன் அக்குள்ள கையை கொடுத்து தூக்கிக்கிட்டு வரான். இன்னொருத்தன் முழங்கால் அடியில கையை கொடுத்து தூக்கிக்கிட்டு வரான். கால்கள் தொங்குது, தலையும் தொங்குது. இவர்களுக்கு பின்னால இன்னொரு நோயாளி தொடர்ந்து வரான். இந்த நோயாளி ஒன்ன 2 பேரும் மேஜை மேல கடத்துறாங்க. இந்த பின்னால வந்துகிட்டு இருந்தவன் பின்னாலேயே தள்ளாடி நகர்ந்து நாற்காலிய முன்னாலேயே எதிர்பார்த்து உட்கார முயன்று விழுந்து விடுபவனை போல தோன்றி நாற்காலியில போய் உட்கார்றான். சத்தத்தை கேட்டு கோபுவும் ரமேஷும் அறைகள்ல இருந்து எட்டி பார்க்கறாங்க. கந்தப்பனும் வைத்தியநாதனும் நெற்றி வேர்வியை வழிச்சு முகத்துக்கு நேரா விரல் நுனி வழியால நிலத்துல வழிய விடுறாங்க. அடா, அவங்க முட்டாளுங்க. நல்ல வேலை இவனை சமயத்துல காப்பாத்திட்டோம். அவனை போல இல்ல, இவன் பொழைச்சுக்குவான். ஆமா, இவனை இவ்வளவு தூரம் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம். இவன் நம்ம கிட்ட பொழைச்சுக்குவான். அவங்க முட்டாளுங்க. அவனை எப்படி காப்பாற்றணும்னு அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் அவன் செத்தான். அவன் செத்தான்னு சொல்லக்கூடாது, அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லணும். அவனை போல இல்லாம இவனை நம்ம காப்பாத்தி ஆகணும். இதை நாம உணர்ந்திருக்கிறதுனாலேயே நம்மால இவனை காப்பாத்திட முடியும்னு தெரியலையா உனக்கு? தெரியல? என்னையா என்ன பாக்குற? என்ன பாக்குற? நான் பொழைச்சிக்கு வேணான்னு பாக்குறேன். அதுக்கு சூழல் எங்க இருக்கான்னு பாக்குறேன். உங்க சக்தியை மிகப்படுத்தாம உணர்ந்தாதான் என்ன உங்களால காப்பாற்ற முடியும். அவன் சாகிறத என் கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்த, நீங்களும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இத்தனை நாள் அவங்க குறைகளை எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அவங்க குறைகளையும் உங்க சக்தியையும் உணர்ந்து வியாதியை குணப்படுத்தி என்ன தெளிவிக்க போறீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்க. பழகி போனதால அவன் நோய் குணமானா அவங்களால சகிச்சிக்க முடியாதோன்னு கடைசியில தோண ஆரம்பிச்சிட்டது. குணமாவதே நோய் படுறதுன்னு அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருந்தது. மதிப்பும் உழைப்பும் அவன் நோயில தான் இருக்குன்னு அவங்க எண்ணினாங்களோன்னு தோணுச்சு. பழகி போன பொய் உண்மை ஆயிடுது. அதனால உண்மை
பொய்யாயிடுது. என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. என்ன வேடிக்கை, என்ன வேடிக்கை, என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க உணர்ந்திருக்கோம். உன்னை காப்பாத்த நாங்க இருக்கோம். உன்னாலதான் எங்க எதிர்காலமே இருக்கு. நீயா நொந்து சாக நினைச்சாலும் உன்னை சாக விட மாட்டோம். எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அது சரிதான். அவனுக்கு பின்னால இதோ நான் ஒருத்தன் தயார காத்துக்கிட்டு இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். அவனை காப்பாத்துற ஞாபகத்துல நான் ஒருத்தன் இருக்கேங்கிறத நீங்க மறந்துட கூடாது. நீ இருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியுது. நீ கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா முதல்ல இவனை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு பின்னால நீ. இப்ப எங்க பிரச்சனை நீ இல்ல, இவன் தான். இவன் போய்க்கிறதுக்குள்ள நான் ஒரு பிரச்சனை ஆயிடுவோம் போல இருக்கா. என்னையும் சேர்த்து காப்பாத்துங்களா. கவலைப்படாத, உன்னையும் காப்பாத்துவான், உங்க அப்படியும் காப்பாத்துவான். சாக விட மாட்டோம். நாங்க இருக்கிற வரைக்கும் இவனை சாக விட மாட்டோம். எங்களை மீறி இவன் செத்தா எங்களால சும்மா இருக்க முடியாது. எதையானு காப்பாத்தி காப்பாத்தி பழக்கமாயிட்டுது. அது மரபாவே ஆயிட்டுது. இவனுக்கு பின்னால உன்னை பிடிச்சுக்குவான், உன்னையும் காப்பாத்துவான். கவலைப்படாத. சபாஷ், அது போதும் எனக்கு. இந்த உறுதியா நீங்க கொடுத்தா போதும். எத்தனை நாள் வேணும்னாலும் உசிர கையில பிடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். உறுதிமொழிக்கு என்ன, எத்தனை உறுதிமொழி வேணும்? உறுதிமொழி கூட வேணாம். உறுதிமொழி உங்களால தர முடியும்னாலே போதும். கையில பிடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். ஏய், அவங்க காப்பாத்தல, கவலைப்படாதடா. நாங்க இருக்க உன்னை காப்பாத்த. நான் ரமேஷ். என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா, நாங்க உன்னை காப்பாத்துவோம், கவலைப்படாத. சபாஷ், ரொம்ப சந்தோஷம். அதான் எனக்கு வேண்டியது. நோயோட இருந்தாலும் உசுரோட இருக்கணும். யாருக்கு தான் உசுர் மேல ஆசை இல்லை? யாருக்கு தான் உசுர் மேல ஆசை இல்லை? முட்டாளுங்க. ஆமா, முட்டாளுங்க. இவனை புழைக்க வைக்கிறதுல தான் நம்ம எதிர்காலமே இருக்கு. அதை நீ உணர்ந்திருக்கிற இல்லையா? உணரலன்னா நம்பிக்கை வராது. நம்பிக்கை இல்லாத விஷயத்துல ஈடுபடுறது நல்லதும் இல்லை, பயனும் இல்லை. அது கடவுள் நம்பிக்கையை போல உணராமலே ஊட்டி வந்ததா இருந்தாலும் சரி, நம்பிக்கை வேணும், அவ்வளவுதான். இவன் எதிர்காலத்துல தான் நம்ம எதிர்காலமே இருக்குங்கிறத மனப்பூர்வமா உணர்றன. இதுல நம்பிக்கை எனக்கு கடவுள் நம்பிக்கையை போல தோணுனதுதான். ஆனா பின்னாடி அதை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். சரி, இவனை எப்படி பிழைக்க வைக்கிறதுன்னு யோசிச்சியா? ஏய், அத நீங்க இன்னும் யோசிக்கலையா? அட கோபு, அது உனக்கு இன்னும் தெரியலையாடா? அவங்கள பார்த்தாலே தெரியலையா? இன்னும் யோசிக்கலடா. அதனால என்ன மாமே, அப்பா போய் யோசிக்கலாம்.
அப்பப்ப யோசிச்சா யோசனை புதுசா இருக்கும் மாமே. அந்த நிமிஷத்துல அப்பதான் யோசிச்சது ரொம்ப புதுசு இல்லையா மாமே? சுட சுட புதுசு மாமே. ஆறின தோசைக்கு சூடு காட்டி கொண்டு வந்தா சூடு புதுசு. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? கந்தப்பா கந்தப்பா கோச்சுக்காத கந்தப்பா, கோச்சுக்காத. அவங்க நம்மள நடத்தினது ஞாபகம் இருக்கு இல்லையா? நமக்கு கோபம் வந்தது இல்லையா? இவங்க நமக்கு பின்னாலையும் இருக்க போறவங்க. இவங்களுக்கு நம்ம மேல கோபம் வராம நாம நடந்துக்கணும். இவங்களுக்கும் யோசனை தோணலாம் நமக்கு தோணுன மாதிரி. அதையும் கேட்டுக்குவான், சும்மா ஒப்புக்காவது கேட்டுக்குவான். அப்பதான் நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுவும் சரிதான். அவங்க மேல நம்ம நம்பிக்கை இல்லாம தானே இருந்தோம். அது உண்மைன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. நாமாவது அப்படி இருக்க கூடாது. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு ஏதானோ யோசனை இருக்கா? இல்ல இல்ல, உங்களை பத்தி நாங்க ஒன்னும் சொல்லல. அவங்களுக்கு சொல்ல நம்ம கிட்ட யோசனை இருந்தது, அவங்க கேட்டுக்கல. இவங்களுக்கு யோசனை இல்ல. அதோட இவங்க ஏன் இப்படி பயப்படணும்? இன்னும் நம்ம மேல நம்பிக்கை வரல. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். போக போக சரியா போயிடும். நாமாவது அவங்கள மதிக்கணும். மதிக்கிறதா அவங்க உணரும்படி அடிக்கடி காட்டிக்கணும். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு ஏதோ யோசனை இருக்கா? இல்ல இல்ல, உங்களை பத்தி நாங்க ஒன்னும் சொல்லலையாப்பா. பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஏதான யோசனை இருந்தா சொல்லுங்க. கேட்டுக்குவீங்களா? பாத்தியா சந்தேகத்தை? ஆமா, நிச்சயமா கேட்டுக்குவோம். அபிப்பிராயம் சொல்ல போதுமான அளவுக்கு வயசு வந்துட்டுதுன்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. அப்ப சரி, எங்களுக்குன்னு அபிப்பிராயம் வரும்போது சொல்றோம். என்ன கோபு, நான் சொன்னது சரிதானா? சரிதான் சரிதான் மாமு, நீ சொன்னது ரொம்ப சரி. அபிப்பிராயம் சொல்ற பக்குவம் நமக்கு வந்துட்டுதுன்னு ஏத்துட்டாங்க இல்லையா? நம்ம கௌரவத்தை நாம விட்டு கொடுக்க கூடாது மாமு. நீ சொன்னது ரொம்ப சரி. டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. ஐயோ, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. அப்படித்தான் படுத்துக்கோ, படுத்துக்கணும். நோயாளி அதிகமா அலட்டிக்க கூடாது, அதுக்கு அர்த்தமே இல்லை. ஆஸ்பத்திரியில அவசர கேசுகள் பார்க்குற இடத்துக்கு போய் பார்த்துருக்கியா? எப்படி அலட்டிக்கிட்டு நோயாளியை டாக்ஸியில போட்டு தூக்கிக்கிட்டு வராங்க. கன வேகமா வராங்க. கேட்டை தாண்டி வந்து டாக்ஸி ரொம்ப வேகமா நிக்குது. அதுக்கு பின்னாடி வேகம் ஒரே அடியா தணிஞ்சு போயிடுது. நினைவு இருந்தா நோயாளி மனசுலையும் கூட்டிட்டு வந்தவங்க மனசுலயும் மட்டும்தான் வேகமும் அவசரமும் நிக்குது. இவனை போறாங்க, அதுக்கு முன்னாடி காத்து எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. புண்ணுலையும் மொக்க மொக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டரை திட்டிக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாவகாசமா வந்து பார்க்கிறார். உண்மைதான் அது. யோசிச்சு பார்த்தா இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம்னே தோணுது. ஏய், அலட்டிக்காம படுத்திருக்கணும். உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். உன்னை விட அது எங்களுக்கு தான் தெரியும். நீயோ நோயில இருக்க, உனக்கு எல்லாம் அதிகமா தாயா தோணும். எங்களை போல வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு தான் உன்னோட உண்மை நிலைமை புரியும்.
உன்னோட நிலைமை அதுவாதான் இருக்கும். ஐயோ ஐயோ, என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் செத்துக்கிட்டு இருக்கேன், என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, அவரு பார்த்து சொல்லட்டுமே, அவர் பார்த்து சொல்லட்டுமே. நேரம் ஆக ஆக இன்னும் பல நோயாளிகளுக்கு பின்னால நான் காக்க வேண்டி ஆயிடலாம். என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. கவலைப்படாத, உன்னை நாங்க காப்பாத்த தான் போறோம். ஆனா நீ அதிகமா கற்பனை பண்ணிக்கிற. ஏய், அவங்க காப்பாத்தலாம், கவலைப்படாத. அவங்களால முடியலனா அவங்களுக்கு பின்னாடி நாங்களும் இருக்கோம், அவங்களுக்கு பிறகு இருப்பான், கவலைப்படாத. அவங்க இருக்கிற போதுதான் நீங்களும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்களே. என்ன கவனிக்க அவங்களுக்கு நேரம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியலையா? காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களா, காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துங்க. அதுக்கு இன்னும் நேரம் வரல, நம்பிக்கையோட இரு, நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்ம கடமைக்கும் சில யோசனை சொல்லலாம் ரமேஷ், என்ன சொல்ற? சபாஷ், ஜன்னல் கதவுல சாத்துங்க, ஜன்னல் கதவுல சாத்துங்க, அவனுக்கு சளி பிடிச்சுக்கோ, ஜன்னல் கதவுல சாத்துங்க. என்ன கோபு, யோசனை சரிதானே? சரிதான் சரிதான் மாமி. சளி பிடிச்சதோ சனி பிடிச்சதோன்னு பழமொழி பெரியவங்க சொல்லுவாங்க. பாத்தியா, நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டுது. அதுக்குத்தான் எல்லாத்துக்கும் வயசு வரணுங்கிறது. நல்ல யோசனை தான் இது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வளர வளர ரொம்ப நல்லது. அவங்க சொல்லுக்கு என்ன சக்தி, ஜன்னல் கதவுங்கள சாத்துங்கன்னதும் என்ன வேகமா சாத்துனாங்க பத்தியா? இளைஞர்கள் அதிகமா இருக்கிற நாடு இல்லையா இது? அவங்கள நம்ம பகைச்சிக்க கூடாது. ஆமா, வேற யோசனை ஏதேனும்? அப்புறம் என்ன செய்யலாம்? என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் செத்துட்டு இருக்கேன், என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் செத்துட்டு இருக்கேன், டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. ஜன்னல்களை திறந்து விடுங்க. ஜன்னல்களை திறந்து விடுங்கயா. அவனுக்கு சளி பிடிச்சிக்கியா, அவன் பேர்த்து கொட்டான், புழுகி போயிடுவாயா. ஜன்னல்களை திறந்து விடுங்க. அதுவும் சரிதான், ஜன்னலை சாத்தினாலும் சரி, ஜன்னலை திறந்தாலும் சரி, ஜன்னல் கொண்டாந்து திறந்தா விடுங்க. அப்பா அப்பா, என்னால முடியலையா, என்னால முடியலையா, இவனுக்காக நான் எத்தனை காலம் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் செத்துக்கிட்டு இருக்கேன், டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போங்க. நீ செத்துக்கிட்டு இருக்க என்ன? எங்களுக்காக நீ கொஞ்சம் காத்துட்டு தான் இருக்கணும். என்ன இவனு செத்துக்கிட்டு இருக்கானம்மா? நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கே. இவனை நம்ம தானே காப்பாத்தி ஆகணும். கோபம் வந்துட்டு தான் என்ன, வீணா கதவை சத்தப்படுத்தாதீங்க, இவன் உடம்புக்கு ஆகாது. வீணான்னு சொல்லாத, இன்னும் கோபம் வந்துட போகுது. என்ன, எல்லா காரியத்துக்கும் ஏதோ காரணம் இருக்குன்னு வெட்டித்தனமா ஏதோ காரியம் செஞ்சிட்டு இருக்கோமான்னு நினைக்கிறீங்களான்னு கோச்சுக்கிட்டாலும் கோச்சுக்கலாம். எதுக்கு வம்பு வீணா? நான் செஞ்ச தப்பே தான் நீயும் செய்யற. எங்க அவசரம் உங்களுக்கு புரியல. இவனுக்கு சீக்கிரமா சிகிச்சை செய்யுங்க, அப்புறமா பேசிக்கிட்டு நிக்கலாம். எதே எங்களுக்கு வழி விடவே மாட்டீங்க போல இருக்க. கோச்சிக்காதீங்க, இவனை குணப்படுத்த நீங்களும் உதவினா என்ன? ரொம்ப நேரமா அவன் பேசல,
முதல்ல மூச்சு இருக்கான்னு பாருங்க. டேய் ஏய் இருக்கு இருக்கு, இழஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஜன்னல் சாத்துங்க. ஜன்னல் சாத்துங்க. இல்ல இல்ல ஜன்னல் திறந்து விடுங்க. இல்ல இல்ல ஜன்னல் திறந்து விடுங்க. இல்ல இல்ல ஜன்னல் சாத்துங்க. அவன் போய் வெளியில போ, வெளியில இல்ல ஜன்னல் சாத்துங்க. போய் வெளியில போறான். சண்டை போட்டுக்க வேண்டாம், சமாதானமா பாதி கதவு திறந்தோம், பாதி கதவு சாத்தியம் இன்னொரு புறாவை மூச்சு கண்பை பாருங்க. எங்களுக்கும் கடமை இருக்கு. தெரியல, நீங்க யோசிச்சு பாரு. சந்தேகமா தான் இருக்கு. டாக்டர் கேட்டு வர நிச்சயப்படுத்திக்கலாமா? நீங்க யோசிச்சு பாரு. நின்று போச்சு, நின்று போச்சு, நின்று போச்சு. ஆமா, அவனை கொண்டது அவங்கதான், முட்டாளுங்க. காப்பாத்த தெரியல. நாங்க உன்னை காப்பாத்துவோம், கவலைப்படாத. ஒரு ஆறாவது கொடுக்கலாம். ஒரு மனிதன் தனக்குள்ள இவ்வளவு கதாபாத்திரத்தையும் வச்சு இவ்வளவு மணி நேரத்துல எந்த ஒரு பிழைகளும் இல்லாம வசனம் பேசுறது ஒரு ஆழச்சிறந்த விஷயம். நாடகத்துறை இதுக்காகவே இன்னொரு முறை கைத்தட்டு. சதீஷ் அவரை எனக்கு அவர் சொன்ன மாதிரி 2019 தெரியும். அவருடைய நாடகத்தை நான் ஈரோட்டில் ஒரு குறைஞ்சது ஒரு 10 முறையாவது பார்த்துருப்பேன். அவர் நான் கோயம்புத்தூர் வந்த பிறகு இடையில் பார்க்க முடியல. இப்போ கோயம்புத்தூர் அது 2வது நாடகம், போன முறை முழுசாக இருந்தேன். அப்போ சதீஷ்கிட்ட வந்து திறமையை பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்குள்ளே அவர் சார் சொன்ன மாதிரி 7 பேர் உள்ளே இருக்காங்க.
எப்படி அடுத்தடுத்த செகண்டில் எப்படி எடுக்க முடியுதுன்னா, அண்ணனுடைய படம் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். இப்போ இவருக்குள்ளே எந்த மாதிரி ஒரு அண்ணியன் இருக்காருன்னு சொல்லி பாருங்கள். அதனால் இவருக்கு நடிப்பு வேணால் அந்நியனாக இருக்கலாம், நமக்கு மிக நெருக்கமானவர். அதில் தொடர்ந்து இது போன்ற கலைகளை மேலும் அடுத்த நாளைக்கு எடுத்து செல்ல வேண்டும் மற்றும் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட அழைப்பை கேட்டு சில நிருபர் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு கலைஞனை இன்னொரு கலைஞன் தான் பாராட்ட முடியும், வாழ்த்த முடியும். அப்ப நீங்களாம் யாரு? கைதட்டவே இல்லை. ஒரு கலைஞனை இன்னொரு கலைஞன் தான் பாராட்ட முடியும். அதாவது கலைகள் அழிந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு நிகழ்வை இந்த கல்லூரியின் வாயிலாக நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு கலைஞரை வரவைத்து அந்த கலைஞர் இருக்கக்கூடிய திறமைகள் சார் சொன்ன மாதிரி எத்தனையோ பன்முகமான கதாபாத்திரங்களை அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி காமிச்சார். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்து ஒரு 7-8 கதாபாத்திரங்களை அவர் நடித்து காமித்திருக்கிறார் இந்த இடத்துல. அதாவது நடிப்பு என்பது நம்முடைய பிறக்கும் போதிலிருந்தே தெரியும் எல்லாத்துக்குமே. குழந்தை எப்பதான் அழுகுதோ அந்த அழுகைக்கு ஒவ்வொரு அழுகையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், அது தாய்க்கு தெரியும். அதே போலதான் இன்று கலைகள் அழிந்து கொண்டிருக்க காரணங்களிலே இப்படியான இந்த கலைகள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கலைஞரை கூட்டிட்டு வந்து இந்த இடங்களிலே நாம் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த கலை திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து 4 நாட்கள் மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் பயிற்சி வகுப்புகளை எடுக்க எங்களுடைய துறையின் தலைவர்கள் வகையாக நாங்கள் அதிகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்படியாக பார்க்கின்ற போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கு திரையில் பார்த்துக்கிட்டீங்க, வெள்ளி திரையில் நடித்துக் கொண்டிருக்கிற நடிகர்களுக்கும் அதே நடிகர் என்றுதான் பெயர், இவருக்கும் நடிகர் என்றுதான் பெயர், சரிங்களா? ஆனா அவர்களும் கூட்டு பற்றிய போய் படிச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு அதை மறந்து வெள்ளித்திரைக்கு போய்க்கிறாங்க. ஆனா சின்ன திரை சொல்றீங்க, வீட்டு எல்லாரும் என்ன கேட்பாங்க? நாடகம் போட்டாச்சா கேட்கிறாங்க இல்லையா? நாடகம் போட்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த இடங்களிலும் அந்த காலங்கள் மாறுபட அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்கள்லாம் இருக்கும். அதாவது நாடகங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னா காலப்போக்கம் என்னாச்சுன்னா அது ஒரே இடத்துல பண்ணோமா, வேண்டாம், வேற இடங்களுக்கு வெளியுலகங்களை சார்ந்த காட்சிகளை பதிவுபடுத்தணும். அப்படி பதிவுபடுத்தும் போதுதான் அது அப்படியே சினிமாவாக மாறுச்சு, அப்படியே அது சின்னத்திரையாக மாறுச்சு. இன்னைக்கு அப்படி மட்டும் நம்ம பார்க்காம நமக்குள்ளேயும் ஒரு திறமைகள் இருக்கு. we are acting. எப்பவுமே நாம அப்படிதான், we are actor. நம்ம ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் யாராவது மறுக்க முடியுமா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிப்பொழுதும் நடித்துக் கொண்டே இருக்கிறான். நீங்களும் நடிகர் தான், நானும் நடிகர் தான், இவரும் நடிகர் தான். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய அந்த தாளத்துகளை வெளிக்கொண்டு வருவதை நம்ம என்ன பண்றதில்லை, முயற்சிகள் எடுப்பதில்லை. அதனால முயற்சிகளை எடுத்து நமக்கு முன்பாக இப்படியான காட்சிகளை பதிவுபடுத்தின அவருக்கு இன்னும் நீங்க கரகோஷம் அல்ல, நீங்க எதிர்த்து கூட அவருக்கு நீங்க மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணமும் பரிசும் எல்லாமே அதுதான். நன்றி கலைஞரே, நன்றி நன்றி. அந்த காலகட்டம் வேறு, இப்பொழுது வேறு. இப்போ நம்ம இவ்வளவு குளிமைங்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா செல்லுகம் ஆயிடுச்சு. திறமையா இது பண்ணாரு. எங்களுக்கு அன்பு சொத்து டிஎஸ்பி சேகர் சார் அவர்கள் ஈரோடு எங்களுக்கு அன்பு சொத்து எங்கள் கோவை மாநகரத்துக்கு கொடுத்துருந்தோம். அவர் தான் எங்களை இன்வைட் பண்ணாரு. நாங்கள் வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப நன்றி. மென்மேலும் உங்கள் வளர எல்லாம் வள கொண்டு இவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மென்மேலும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அனைவரும் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொண்டு நன்றி. நானும் ஈரோட்டில் நாடக பள்ளியில் அவர் கூட தான் நான் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு மறுபடியும் பார்த்துட்டு இன்னொரு தடவை பார்க்குறேன். எனக்கு உண்மையுமே அதே மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இதுதான் நான் சொல்லுவேன். வேறு நான் ஒரு 2018 கூத்துப்பட்டியில் போய் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்காண்டி என்னோட ரிசர்ச் கம்பெனி போயிருந்தேன்.
எனக்கு முத்துசாமி சாரோட ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கேன் கொஞ்சம். அந்த ஸ்கிரிப்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபுல்லாமே டைலாக் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்பிட்வீன்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டைலாகுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிதமிக்ஸ் வந்து வேற மாதிரியா போயிட்டு இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா இந்த பிளேவை நான் வந்து சிங்கிள்ல பார்த்துருக்கேன். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நீங்க சொன்ன 7 கேரக்டர் வச்சுட்டு ரொம்பவே டாஸ்க் ஆனது. ஏன்னா எனக்கு பிரமிப்பா இருக்கிற விஷயம் என்னன்னா உங்க பர்ஃபார்மே நீங்க வந்து மூவ்மெண்ட் பண்றது, அந்த கேரக்டரை சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் தாண்டி இந்த டைலாக்ஸே உங்களை ஞாபகம் இருக்கிறது ஒரு பெரிய டாஸ்கான விஷயம். ஏன்னா இது நார்மலான ஒரு ரிலீஸ் தேட்டர் மாதிரியோ இல்லை சம்திங் வந்து நம்ம நிறைய உள்ள வந்து போர்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரியான ஒரு பிளே இல்லை. இது ப்ராப்பரான ஒரு டைலாக் ஓரியன்டான பிளே இருக்கும்போது நீங்கள் வந்து ஆக்டிங் ஒவ்வொரு கேரக்டர் மூவ் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்க 2 கேரக்டரை வந்து அவர் அந்த டெட் சீனில் காமிச்சிருக்காங்க. டெட்டுக்கு ஏங்கிற அந்த சீனாரியோவுக்கு போகக்கூடிய ஒரு சீனாக காமிக்கும் போது 2க்கும் ஒரு ஃபாலோ பண்ணுற டோனையும் அட் ப்ரெசென்ட்ல சேமாகவே திருப்பி ஃபாலோ பண்ணணும்ல, அந்த கான்சியஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா நான் 7 பேருமே ஒரு சினாரியோட எந்திரிச்சு திரும்பி வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ரோலிங்லேயே இருப்பாங்க, சர்க்கிள் ஆகிட்டே இருப்பாங்க அவரோட ட்ராமா பார்க்குறீங்க. அப்போ அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க உண்மையில பண்ணது எனக்கு ட்ராமா வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தாண்டி எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது ஒரு விஷயம். எனக்கு சஜஷன் என்னன்னா இந்த பிளேக்குள்ள ஏதாவது அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மியூசிக்ஸ் வந்து ஜாலராக மேலே நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பேட்டர்ன்ஸ் அதை யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மியூசிக் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி. மற்றபடி சிறப்பாக இருக்குது. அப்போ அந்த சின்ன ஸ்டைலில் உங்களோட தெரிஞ்சவரோட கேரக்டர் இன்ஸ்பிரேஷனை வச்சு பண்ணேன்னு சொன்னீங்க. அந்த சென்னை லோக்கல் அந்த ஸ்லாங் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக நீங்கள் 6-7 கேரக்டர் பண்ணீங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அந்த கேரக்டருக்கு பொருந்தாத ஒரு நடையில் போயிட்டு தான் அந்த கேரக்டர் உள்ளாட்டி வந்தீங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்படி பண்ண முடியுமா, இப்படி கேரக்டர் மாற்ற முடியுமான்னு யோசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்களோட அந்த ரமேஷ் கேரக்டர் உங்கள் உருவத்துக்கு ரொம்ப கணக்கட்சியமாக இருந்துச்சு. அவங்களோட மோட் ஆக்டிங் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் நிறைய கூத்துப்பட்டு போயிருக்கேன். ஆக்சுவலி நம்ம ட்ரைனிங் செஷன் சொல்லிட்டு அவங்க கூத்துப்பட்டில் தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 7 கேரக்டர்ஸ் ஒருத்தருக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு சைக்கோ இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் மூட் ஸ்பீக் இந்த மாதிரி ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி ஒரு இம்பேக்ட் ப்ளஸ் உங்களோட டிசைனே எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. அவங்க மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சைலண்ட் பீரியடாக இருக்கும்போது ஒரு இந்த அட்மாஸ்பியருக்கு எனக்கு அப்படியே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எப்படின்னா ஒரு நடிப்போட உச்சம், நான் இப்போ சொல்றது தப்பாட்டுக்காதீங்க, இப்போ கமல்ஹாசன் சரி பிடிக்கும் அதோட ரேஞ்சுக்கு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க மற்றவங்க எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஆக்டிங் ஈரோட்ல இருந்து ஒருத்தர் இப்படி பண்றாங்கன்னு போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எல்லா ஸ்டார்ஸ் தான் விரும்புவாங்க. ஒரு கேரக்டர் ரோல் யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு கேரக்டர் ரோல் இவ்வளோ கச்சிதமாகவும் பண்ண முடியுங்கிறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம். பட் இன்னும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட இந்த 3 ஷோவில் கண்டிப்பா பார்க்க வருவோம். தேங்க்யூ.